மரணியல் மாநாடு இவர் 2024 தேர்தல் கமிஷனர் கேட்டாராம், எங்க அவர் பார்க்கலாம் ஏன் இந்த மாதிரி முன்னுக்கு பொண்ணு போய் சொல்றீங்க, அதையும் நீங்க சொல்றது கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டி உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்குலாம் யோசிக்க மாட்டாங்க. மாநாடு இப்போ நடத்துறீங்க, 24 தேர்தல் முடிஞ்சு அப்போ போய் அது நடந்தது, அதுக்கு இது எப்படி வந்து பேசியிருப்பார். அப்படி வந்து தேர்தல் கமிஷனர் வந்து உங்களுக்கு ரொம்ப நட்பு ரீதியாக இருந்தாருன்னா ஏன் உங்க சின்னத்தை காப்பாற்றிருக்க வேண்டியதானே. தேர்தல் உங்க சின்னத்தை காப்பாற்றி தேர்தல் கமிஷனர் சொல்லி உங்க சின்னத்தை காப்பாற்ற முடியல. அதனால முன்னுக்கு பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதையும் கேட்டுக்கிட்டு தம்பிங்க சிரிக்கிறப்ப நமக்கு வந்து என்னடா இந்த மாதிரி இருக்காங்களே போய் சொல்றான்னு தெரிஞ்சு எப்படி நீங்க சிரிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாரு, ஒவ்வொரு ஜாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்ந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்துன்னு வந்து செஞ்சுட்டே இருக்காரு. தேவருக்காக ஒன்று, தேவேந்தருக்காக ஒன்று, நாடாருக்காக ஒன்று, கோணருக்காக ஒன்று, உடையாருக்காக ஒன்று, முக்குளத்தோருக்காக ஒன்று, இஸ்லாமிக்காக ஒன்று, கிறிஸ்டின், அதாவது எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ அமைப்பை கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி இஸ்லாமியர் கூட்டு மீட்டிங் நடத்துகிறார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் எந்தெந்த விஷயத்தை எடுத்து முன்னெடுத்தாரு உங்களுக்கு தெரியும். அதாவது பனைமரம் ஏறுறது அது ஒரு விஷயத்துக்காக எடுத்தார். மாடுகளுக்கு வந்து கோணார் அந்த வாக்குக்காக அதை எடுத்தார். அதேமாரி தொடர்ச்சியாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு பேக்கப் வந்து வச்சுட்டே இருக்காரு. அதாவது நீங்கள் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு ஜாதிக்கையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருக்கீங்க. அது வந்து முன்னுக்கு முன் புறனாக இருக்குது. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேசுறது மட்டும் தான் உண்மை, மற்ற எந்த கட்சி பேசுறது பொய்ன்னு நீங்கள் பேசுறீங்க, அது தவறு. இல்லை அவர் வந்து வந்தா ரூட்டா ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு அவர் எதை பேசுறது இவர் பேசியிருக்காரு. நானே கேட்குறேன், அவங்க இன்னும் அவங்களோட அதில் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பகுதியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப வீரியமாக இருப்பாங்க, அதனால் அந்த இடத்துல வந்து அந்த உறக்க அந்த சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த மக்களை ஏன் நீங்கள் சாடுறீங்க, ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதை சாடுறீங்க. சிறுபான்மைன்னு சொன்னால் செருப்பால் அடின்னு நீங்கள் சொன்னீங்க, ஓகேவா, சரி. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் நாங்களான்னு சொல்கிறீங்க. அப்போ இதை எதை செய்யலாம், நீங்கள் முன்னே சொன்னது செய்யலாமா, இப்போ சொல்கிறது செய்யலாமா? அதனால் நீங்கள் உங்கள் தம்பிங்களை வந்து உங்களை நேசிக்கிறாங்க, அதாவது ரசிக்கிறாங்க உங்களை. ஒரு நடிகர் விஜய்க்கு எப்படி ரசிகர் இருக்காங்களோ அந்தமாரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் நீங்கள் எது சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் கைத்தட்டி சிரிக்குதுங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் உண்மையை வழி நடத்துங்க. அது இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார், நையன்னு நான் தான் அந்த அணிலன்ட்டு அவர் சொன்னதோட ஐப்பொண்ணு ஓடும். அவர் ஒரு வீடியோக்கு 2 லட்சம் அவரே தான் சொல்லியிருக்காரு வாயால். ஒரு வீடியோக்கு வந்து திமுக அரசு 2 லட்சம் கொடுக்குது அப்படின்னால எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோ போட்டிருப்பார், ஒரு 30 லட்ச ரூபா காசு வாங்கியிருப்பார். அவங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா வந்திருக்கு. அதை தான் இப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து பேசக்கூடிய சூழல் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனை எண்ணற்ற இருக்குது, அதை பற்றி பேசாமல் தொடர்ச்சியாக வந்து தமிழ் வெட்டி கழகத்தை மட்டும் பேசக்கூடிய நிலை என்ன இருக்குது. இன்றைக்கி வடவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ட்டு தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுத்துட்ருக்காரு. அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து கையாளுங்க. அது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான எந்த ஒரு போராட்டத்தையும் விட்டுட்டு தொடர்ச்சியாக மரங்கள், மாடு, தண்ணி சும்மா வந்து பேசிக்கிட்டு ஏதோ ஒரு அந்த மாநாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வேலை செய்யணும்னு செய்கிறீங்க. 26 தேர்தலில் எப்படி வந்து மற்ற கட்சிகளை வந்து மீம்ஸ் போடலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற